150 சரிங்க சார். அனைவருக்கும் நமஸ்காரம். பேருரைக்க கேட்டதுர மாறுதலை ஆட்டி பெரும்புரிவா கெடுத்துரைக்கும் குலதெய்வத்தை போற்றி பணிந்து துதித்து வேண்டி யமன் பதிவாழ்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், கைலாயம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், வைகுண்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், பரமண்டலம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், மெகராஜ் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் என்கின்ற ஒருநிலைப்பாட்டினிலே மதுரையம்பதி வேதம் ஓதும் பாடசாலையில் இங்கு உலக காரியங்களை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு ஏறகட்டிவிட்டு ஒருநிலைப்பாட்டுடன் சாலையம்பதியில் இருந்து வந்திருக்கின்ற சகோதரர்கள் சாலையம்பதியில் இருந்து வந்திருக்கின்ற சோதரர்கள் பதியை பற்றி என்ன கூற போகின்றார்கள், பதி சொன்ன சட்டத்திட்டங்களை பற்றி என்ன சொல்ல போகின்றார்கள், பதினுடைய மேன்மையை பற்றி என்ன சொல்ல போகின்றார்கள் என்கின்ற ஆவலிலே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். முன்னொரு தங்குரசி குலமாமணி என்னிதய பெருமான் பொன்னெனும் கண் சொல் தன்னிலறிந்த குணக்கடல் மாமணிகள் என்னையும் மன்னவர் தன்னிலறிந்துர வெண்ணிதயம் திறந்தே சொன்னவராதி அருட்பெருஞ்சோதி செங்கமலம் பதமே என்று வேண்டிவிட்டு தெய்வமருடைய உன்னதம் நமது மெய்வழி தெய்வமருடைய மேன்மைகள் சிறப்புகள் உன்னதங்கள். உன்னதம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய உன்னதம் அப்படின்றாங்க தெய்வம். என்னுடைய உன்னை அதமாக்கி பதமாக்கி கையில என்பதை சேர்ப்பதற்காகவே அவருடைய உன்னதம் வந்தது. நாம சொல்றது உன்னதம் இல்ல, என்னதம். அவங்க மட்டும்தான் தெய்வம் அவருடைய உன்னதம் அப்படின்ற சிறப்பினை பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். மெய்வெளி தெய்வம் அவர்கள் பாரவான்களை அனுப்பிய தெய்வம். பாரவான்களை அனுப்பிய தெய்வம் மெய்வழி தெய்வமுடைய திருவள்ளாற்று அண்ணா அவர்களை எடுத்துரைத்தார்கள். மெய்வழி சாலை என்பது ஊரான ஊர், உயிர் பயிரேற்றும் ஊர். அந்த சாலை என்பதை உண்டாக்கியதன் நோக்கம் என்ன என்பதை பற்றி சாலை மாணிக்கம் அண்ணா அவர்கள் மெய்வழி மழை கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் உதயமான நிகழ்வுகளை எடுத்துரைத்தது நாம் அறிந்ததே. ஏன் வந்தார்கள் என்றால், அவர்களா வந்தார்கள் என்றால் சொல்லுவாங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கேயோ ஒரு பெரிய குளம், பெரிய குளம், தேனிலாம் இல்ல, பெரிய குளம். அந்த பெரிய குளத்திலே எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த கரையில் இந்த கரைக்கு வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்டு இருக்கார், யாரும் போகவில்லை. அந்த பெரிய குளத்துல திடீரென்று ஒருவர் விழுந்து விட்டார். அதுவோ பெரிய பெரிய மீன்களும் முதலைகளும் என்னங்க அதெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய குளம். திடீர்னு பார்த்தா விழுந்து விட்டார். திடீர்னு அந்த கரையில போய் நின்றார். அவர் அங்கிருந்து திரும்பி பார்க்கிறார், யாரும் வராத இந்த முதலை காட்டில் நீங்கள் எப்படி வந்தீர்கள்? நானா வந்தேன், என்னை தள்ளிட்டாங்க. அது மாதிரி
இந்த உலகத்திலே தெய்வமகள் வருவதற்கு வந்த பாலவான்கள் சித்தர்கள் முத்தர்கள் எல்லாம் 27 சதுரயுகம் முடிந்து 28வது கடைசி சனி பிடித்த கலியிலே நீங்கள் முதலை தந்தீர்கள். அந்த முதலையை மறந்த முதலைகளாக இந்த மனுக்குலங்கள் இருக்கின்றன. ஆனால் தாங்கள் தான் செல்ல வேண்டும் என்று இந்த உலகம் என்ற பெரிய குலத்திலே தள்ளிவிட்டார்கள். தள்ளிவிட்ட உடனே தெய்வமர்கள் அவதரித்தார்கள். உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி இவ்வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணும் என்று இவ்வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணும் என்று மெய்வழி சாலை வந்து விளங்கி நின்று ஓங்கும் நாளே. அந்த திருமேனி தாங்கிய தெய்வமகள் சர்வ சன்னதங்கள் பெற்ற மெய்வழி தெய்வமகள். அது மட்டுமல்ல, தவமுடித்து வந்த தெய்வமகள், ஆற்றல் படைத்த தெய்வமகள், யமனிடமிருந்து காக்கும் மெய்வழி தெய்வமகள், யமனையும் யமபலத்தையும் அடக்கி ஆளுபவர்கள் எங்கள் தெய்வம், நாசிக்கு வெளியே மூச்சோடா தவமுடையவர்கள் எங்களுடைய தெய்வம் என்று நாமெல்லாம் எக்களிப்பிலே இருக்க வைப்பதற்கு காரணமாய் இருந்த தெய்வம். இப்ப உலகில் ஏதாவது சொல்ல முடியுமோ? நாம் எவ்வளவு எக்களிப்பு சொல்றாங்களே, எக்களிச்சு இருக்கிறாங்க. எக்களிச்சுவாங்க, என்னாச்சு? கழிப்பு, எக்களிப்பு நமக்கு தான் இருக்கு. சந்தோஷம், தெய்வத்தை நினைத்த மாத்திரத்து சந்தோட முகத்தினரா இருப்பார்கள் என்றாங்க வீரபிரம்மங்கார். அப்ப சொல்றாங்க, மரண அவஸ்தையை கடக்கும் சக்தி சாதாரண மக்களுக்கு இல்லை, நமக்கு கூட இல்லை. ஆனா தெய்வம் சொல்றாங்க, மரணத்தை பற்றியும் யமனை பற்றியும் சாவை பற்றியும் சாவினுடைய துன்பங்களை பற்றியும் ஒரு முள் தைத்தாலும் தாங்காத மெல்லிய மினிகிய மகனேன்றாங்க. ஒரு தலைவலி வந்தாலும் தாங்க முடியாத மகனே என்கிறார்கள். அந்த மரண அவஸ்தையை நீ எப்படிதான் தாங்குவாயோ அப்பா? ஒவ்வொரு அணுவும் பிச்சு பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குமே. ஒரு பச்சை ஜாதியை கொண்டு வந்த அந்த சிறகையெல்லாம் பிரித்து விட்டு கொதிக்கின்ற நெய்யில விட்டாப்புல இருக்குமே. அந்த பறவை பச்சை ஜாதிக்கு அந்த ஒரு நேரம் மட்டும்தான் துன்பம். சொங்கில் இறங்கிச்சு, செத்து போச்சு, அவ்வளவுதான் சனநேர துன்பம். அந்த சனநேர துன்பம் தான் என்றால் அந்த துன்பம் நெடுக பற்றி கொள்ளும். இங்க பாத்தீங்கன்னா 5 நாள் ரிமாண்ட் 3 மாசம், அம்மா ஒரு அட்வொகேட்டை வச்சு வாதாடி வாங்கிடலாம் சொல்றாங்க. அந்த தாலி சரடை விட்டாவது அந்த தண்டனை என்பதை உடைத்து போட வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தண்டனை என்பது ஒரு வார்த்தையாச்சு. அந்த தண்டனை என்ற பேரே இருக்கக்கூடாதுன்னுட்டு இவ்வளவு சூதானமாக இருக்கின்ற மனிதா, அந்த நரகத்தில் நீ எப்படிதான் தங்கி இருக்க போறாயோ அப்பா என்று அவர்கள் நமக்காக பாடுபட்டேன், பலனெடுத்தேன், உனக்கும் சொன்னேன். அது கப்புன்னு முடிச்சுட்டேன்னு கூட கம்முன்னு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நாமும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வெந்ததை தின்போம் விதி வந்தால் மாழ்வோம் என்கின்ற நாட்டில் இருந்து தெய்வ நாட்டிற்கு வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வெந்ததை நாமும் தின்கிறோம், விதி வந்தால் மீள்வோம், தெய்வம் மீள வைப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு நாம் இருக்கோம் இல்லைங்களா? அது மட்டுமன்று, சொர்க்கபதி வாழ்வுக்கு நம்மையெல்லாம் ஏற்றுவிக்கும் தெய்வம், எல்லா மதங்களையும் ஜாதிகளையும் அரசாலும் நம் தெய்வம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற எண்ணப்பாட்டினை வாய்மொழியாகவோ வரி வடிவமாகவோ ஒளி வடிவமாகவோ இல்லாமல் செயலாக்கிய தெய்வம் இருக்காங்களா? தெய்வம் பண்ணுவாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாங்க, ஒரு பெரிய பெரியவங்க எல்லாம் வந்திருப்பாங்க, உலகத்துல இருக்கிற பெரிய பெரியவங்க எல்லாம். இங்க பாருங்க, நீங்க எந்த ஊரு? திருச்சிராப்பள்ளி. இவர் எந்த ஊரு? திருநெல்வேலி. திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், ஐயரு, செட்டியார், பிள்ளை, ஏதாவது சொல்ல முடியுமோ அப்படின்வாங்க. சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்லுவாரு, நாங்களும் அப்படிதான், இங்க வந்தது யாராவது எந்த ஜாதின்னு சொல்ல முடியுமான்னு ஒருத்தர் தெய்வத்துக்கிட்ட கவுண்டர் கொடுக்குறாரு. ஆமா ஆமா, நாங்களாம் அந்த உலகத்துல இருந்து பார்த்தவங்க தான், அது வாய்மொழியோடு இருந்துக்கும், அதெல்லாம் நாங்களும் அங்க இருந்து பார்த்தவங்க தான் இந்த ஒளிநாடாளர் நமக்கு அருள்கின்றார்கள். இந்த செயலாக இருக்கிறது இருக்கா இல்லைங்களாங்க? மெய்வழி சபையில் சீட்டாகாத பரிசுத்த ஜீவ பிரயாணத்தை தருகின்ற தெய்வம். உலகத்தில்
சாவுன்னா என்னன்னு தெரியாது, யமன்னா என்னன்னு தெரியாது. சாவு தெரியும், யமன் தெரியும். யமன் தான் இன்ப போறான், நரகத்துல போட்டு இந்த என்ன சொல்றாங்க, செக்குல இட்டு ஆட்ட போறாங்க, தீல போட போறாங்க, படமெல்லாம் போடுறாங்க. இருக்கா இல்லைங்களாண்ணா? படம் எல்லாம் விக்குது, ஒரு ஸ்டேஷனரி கடைகளை போனா இருக்குது. நாங்கெல்லாம் பார்த்தோம், படிச்சோம், எடுத்துன்னு தான் வச்சிருந்தோம் சின்ன வயசுல. அப்போ தெய்வம் அந்த பயத்தை காட்டினாங்களோ என்னவோ, அந்த பயத்தை நினைச்சோம், பொய் சொல்லக்கூடாது, இப்பெல்லாம் எப்படி இருக்காம அப்படி இருக்காமன்ட்டு நரகத்தை பற்றி நினைத்தாவது மெய்வழியை நேசியுங்கள். அல்லது சொர்க்கத்தினுடைய பெரிய ஒரு சௌகரியம் இருக்கு. இங்க 100 ஏக்கர் 1000 ஏக்கர் தான் சௌகரியன்றோம். அது நாம் புறப்பட்டுருவோம், இல்லைன்னா அது வயநாடு மாதிரி போயிடும். இருக்கு மாதிரி இல்லைங்க. ஆனா இன்ஃபினிட்டி லைஃப், அது உலகத்துல அழிவு என்பதே இல்லை, அழிவு என்பதே இல்லை. நானும் அழிய போவதில்லை இறைபொருள், நீயும் அழியப்பட போவதில்லை இறைபொருளுடைய சீடன். நாமெல்லாம் சீடர்கள் தான். சீடங்க 5049 பேர் மட்டும்தான் சீடர்கள், நேரடி சீடர்கள். நாமெல்லாம் சீடு, SEED சீடு. அவர்கிட்ட இருக்கு சீடு, அவர்கிட்ட போறதுக்காக வந்த சீடு. நம்மலாம் சீடர்கள் தானே, நாமெல்லாம் பஞ்சாயத்து தானே, அப்படித்தானே? சீட்னா வித்து தானே, வித்து நாயகம் அவர்களிடம் சேர வந்த வித்துக்கள். ஆனா சத்தான வித்துக்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தெய்வத்தினுடைய விருப்பம், பேராசை. எல்லாம் சத்தில்லாத வித்துக்களாக ஆயிடலாமா? இந்த சபையில இருக்கும்போது சத்தான அந்த நினைவு, உடம்பு சத்தா இருந்தா என்ன, இல்லாம இருந்தா என்ன, எப்படிங்க? ஆனா உன்னுடைய நினைவு சத்தாக இருக்க வேண்டும். 90 வயது பாட்டியா இருந்தாலும், 18 வயது குமரியா இருந்தாலும் எண்ணங்கள் தெய்வீகத்தின் மீது சத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சபை. வார வாரம் சபை, மாதத்திற்கு 2 கோடி, 3 மாதத்திற்கு ஒரு திருவிழா. அப்புறம் நம்ம எப்பவும் போல நினைவுபடுத்திக் கொள்வது, 4 மணியிலிருந்து 4:25 வரைக்கும் நீதி நிறைந்த பரம்பொருளை படித்துவிட்டு, எண்டி செய்யும் கண்டறியா படித்துவிட்டு, 4:25க்கு துந்துமி நாதம், அதற்கு 4:30 இருந்து 5:12 வரை திருப்பஞ்சனை. காட்டி சொல்லுங்க, திருப்பஞ்சனை எழுச்சி. ஏண்டா நான் தான் தூங்குறதே இல்லையடா, என்ன ஏண்டா எழுப்புனீங்க கேக்குறாங்க தலைமானவர். தெய்வமே, வெளியெல்லாம் சுப்ரபாதம் இருக்கு தெய்வமே, அப்படின்னா என்னடான்றாங்க. திருப்பஞ்சனை எழுச்சி தெய்வமே, அது மாதிரி ஒரு பாடல் வேணும் தெய்வமே. நான் தான் தூங்குவதே இல்லையே, நாம தூங்குறோம், நம்மளும் இருக்கிற தெய்வம் தூங்குறாங்களாங்க? அத சொல்றாங்க. அங்கே அந்த தெய்வமும் தூங்கவில்லை. திருமணி தாங்கி வந்த ஒரு சத்தியமே, சத்திய பூரே, நித்தியமே, நித்திய பூரே, ஒரு சொர்க்கமே, சொர்க்கத்தின் கூடே திருமேனி தாங்கி வந்து நம்ம எல்லாம் அந்த நாட்டிற்கு அழைத்து செல்ல வந்த அந்த கூடு தூங்கவில்லை. நாம தூங்கிடுறோம். நீங்க தான்டா தூங்குறீங்க, நான் எப்படிடா தூங்குறேன்? நான் தூங்குறது இல்லையடா. நீங்க நான் எழுத மாட்டேன், நீங்க எழுதினு வாங்க, நான் அதை பர்மிஷன் கிராண்ட் பண்றேன், கொஞ்சம் மாத்திரேன் திருத்துறேன். நாங்க 1 2 3 4 பக்கம் எழுதி கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு சாலை வாழனந்தர்க்கெல்லாம், அதுக்கு முன்ன என்ன எழுதிருப்பாங்க, தெய்வம் அப்படியே கொண்டு வராங்க, திருத்தி 4 பக்கமும் திருத்தி கொடுத்தாங்க. அப்ப யாரு எழுந்து? தெய்வமே எழுதிட்டாங்க. நான் எழுத மாட்டேன், ஆனா உங்களுக்கு எழுத தெரியாதுன்றதுனால நம்மளை எழுத சொல்லி திருத்தி மாற்றி அதை புதுப்பித்து இருக்கிற மாதிரியே சொல்றாங்க. அதுல ஏகப்பட்ட கன்னிகள் இருக்கா இல்லைங்களாங்க? ஏன்னா நீ தூங்கிடுற, உன்னுள் இருக்கின்ற ஆகாயம், நீரு, நிலம், காற்று எல்லாம் பஞ்சபூதம் உன்னை அணைச்சிக்கிச்சு. வயிறு முட்டை சாப்பிட்ட, வயிறு முட்டை நீ சாப்பிட்டுட்ட, அது இந்த 2 கண்ணு முட்டையை மூடிடுச்சு. 12 மணி வணக்கம் பார்க்க வேண்டும், தூங்கிடுச்சு. 1 மணி வணக்கம் பார்க்க வேண்டும், தூங்கிடுச்சு. 4 மணிக்கு எழுந்து வேணும், தூங்கிடுச்சு. நீ தூங்கிட்டு வந்து என்ன எழுப்பணும்னு சொல்லிடா, அது எப்படிடா? அந்த பஞ்சம் உன்னதாண்டா அணைச்சிச்சு, என்ன அணைக்கடான்னுட்டு அந்த திருப்பஞ்சன் எழுச்சியை தெய்வமர்கள் அழுகின்றார்கள். அதுலயும் அழுகின்றார்கள். என்ன சொல்றாங்க? திருவாருள் நெறிப்படி தினமும் வந்து தீடும். வாரம் ஒரு நாள் வந்து ஏற்றிடும், மாதம் ஒரு நாள் வந்து ஏற்றிடும், 364 நாள் வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்றிடும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடிக்கின்ற மாசி மகம் நடத்துறாங்கன்னு சொல்லுவாங்க உலகத்துல புறத்துல. அது மாதிரி 360 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்றுன்னு சொல்லல. ஏன்? நம்ம தினமும் தூங்கிடுறோம், தினமும் எழுந்துக்கிறோம். தூங்குவது போல் ஒரு சாப்பாடு, சாகுவதற்கு ஒரு ட்ரைனிங், பயிற்சி கூட தான் தூக்கம். அந்த தூக்கத்தை மாற்றுவதற்குத்தான் உன்னை நிரந்தரமான துக்கத்தில் ஆக்குவதே அந்த தூக்கம். தூங்கி எழுந்த உடனே எதையோ ஒண்ணு எழுந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். தூங்கி எழுந்த உடனே எல்லாருக்கும் இருக்குமா இல்லைங்களா? காவியண்ணா இருக்குது.
தூக்கத்தை தான் எல்லாமே போயிடுது. தெய்வம் கேக்குறாங்க, சைத்தான கேக்குறாங்க, சைத்தானே அல்லாஹ்வுக்கெல்லாம் அமர்ந்திருக்கின்ற அந்த ஜீவ ஆசனத்திலே நீ எப்படி நுழைந்து விடுகிறாய்? அது நுழைய முடியாத கோட்டையாயிட்டு. சைத்தான் சொல்லுது, இந்த மனு பயில் நல்லா தூங்குறான் பாருங்க, அப்போ நான் நுழைஞ்சிடுறேன். நுழைந்து விட்ட உடனே காலையில எழுந்த உடனே பாசிட்டிவ் தாசா இருப்பான். சைத்தான் உள்ள போகின்ற உடனே நெகட்டிவ் தாசா மாறிடுது. திரும்பியும் தெய்வத்தினுடைய நினைச்சால் 16 முறை அண்ணா சொல்றாங்க, அடே நீ தூங்கிட்ட, சைத்தான் உள்ள புகுந்துட்டு இருப்பான்டா. புகழ நமக்கெல்லாம் ஒரு கால் புகுந்திருந்தால் 16 முறை மூலமந்திரம் சொல்லிவிட்டு என்னை நினைத்துக் கொண்டு எழுந்திருங்கள், சைத்தான் ஓடிடுவான். தூங்கும் போதே 16 முறை மூலமந்திரம் சொல்லிவிட்டு படுங்கள், சைத்தான் வரமாட்டான். அது உழவு சொல்றாங்க. அப்போ திருவருள் நெறிப்படி தினமும் வந்தேற்றிடும் தேசிகேந்திர திரு பொன்னரங்கர் சன்னதி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. தெய்வமே திருவருள் நெறிப்படி தினமும் வந்தேற்றிடும் தேசிகேந்திர திரு பொன்னரங்கர் சன்னதி ஒரு திரு தரிசனை இருவினை போத்திடும் உள்ள கவலை பயம் இல்லாமல் ஏகிடும் மருவும் பிணிகள் மாற்றி மண்ணிலும் சிறப்பேற்றி. இந்த மண்ணில் என்ன சிறப்பு? எல்லாம் உரமா போச்சு. இதுல உரம் இருந்துச்சு, இதுவும் தெய்வ உரம் இருந்துச்சு, அந்த தெய்வ உரம்லாம் இல்லாம போச்சு. எப்படிங்க? அது தெய்வம் உரம் ஏற்றுறாங்க. அந்த உரம் என்ன? ஆகாரம். பூமிக்கு ஆகாரம் இயற்கைகள், இலசத்து, தலசத்து, மண் சத்து, சாம்பல் சத்துன்னாங்க. இதுக்கு வாய்க்கு, வயிற்றுக்கு, தேகத்துக்கு கீரை என்னென்னவோ சொல்றாங்க. ஆனால் ஜீவனுக்கு, உயிருக்கு ஆகாரம், அறிவுக்கு ஆகாரம் என்பது என்னவென்றால் அறிவாகார பொருள்களாகிய ஆண்டவர்கள் தந்த ஆளுமை உதய போன வேதாந்தம், ஆண்டவர்கள் மான்மியம், ஆதி மான்மியம், யமபிடர் அடிபடு திருமைஞான குரல், யமபிடர் அடிபடு திருமைஞ கோடாயுத கூர், வான்மதி குரல், திருவொளி வசனம் இருக்கா இல்லைங்களாங்க? இதுதான் அறிவுக்கு ஆகாரம். அந்த ஆகாரத்தை பருகுவதற்கு நேரத்தை அதிகமாக ஒதுக்குங்கள் என்றாங்க தெய்வம். மெஜாரிட்டி அதிகமா எது இருக்குதோ அதுதான் அந்த நீதி பிரளயத்தின் போது, யமன்பதி எல்லையின் போது தாக்கப்படும். ஆனா பாக்குறாங்க, நடாது 34 மார்க் வாங்கிட்டான், 1 மார்க்ல அவன் ஃபெயில் ஆயிட போறானேன்னு தெய்வம் என்ன சொல்றாங்க? அதுக்கு ஒரு சொல்றாங்க, ஒவ்வொரு சபைக்கும் முறையாக வாருங்கள், சாலையம் வைத்து வாருங்கள், வரும்போது சுடிதார் போட்டுக்கொண்டு வராதீர்கள், பேண்டல் போட்டுக்கொண்டு வராதீர்கள், நான் அந்த தட்டு வேசியை போட்டு வராதீர்கள். அந்த 1 மார்க்லயே போடுறதுக்கு அது ஒரு ப்ளூ கொடுக்குறாங்க. இனிமேலாவது சென்ற நாள் சென்றிட்டாலும் செல்லு நாள் சென்றிடாது நன்றுல நாளே இந்நாள் ஞான நாள் என தேர்ந்துள்ளம் குண்டிவாய் பவன் பெயர் இன்பம் கொல்லுதல் எனக்கு மட்டும் எவருக்கும் வேண்டும் என்று நமது தெய்வம் அவர்கள் தாழ்மைகள் நோக்கத்திலே அருள்கின்றார்கள். அதனால் எனக்கு தந்த நேரத்தில் இன்னும் ஒரு 3 நிமிடம் இருக்கிறது, அவ்வளவுதானா? சரி. அப்போது மக்களை உண்டு பண்ணிய தெய்வம், மக்களை மெய்வழிக்கு வாருங்கள் வாருங்கள் என்கின்ற, வாருங்கள் 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 வாருங்கள், செவியிலே வேதத்தை வாருங்கள் வாருங்கள் என அழைக்கும் தெய்வம். அந்த தெய்வம் தான் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு கொடுத்த அந்த 35 நிமிடத்திலே 30 நிமிடத்திலே 40 நிமிஷமா அதிலே தெய்வத்தின் உணர்வை பற்றி கூறுவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்த சபையிலே பேசுவதற்கு முயற்சிப்போம். தெளித்து தெளித்து வடித்து தெளித்த தேவ திருச்சபை திருக்கையிலா சத்தின் வாசர் தேவன் சபையினால் இறக்கி புவியில் வாழ்க மனுக்கள் எல்லாம் உயவே இருந்த அனந்தர் இனங்கள், அவர்கள் மட்டுமல்ல இனங்கள் இனிய இசை பொருந்தவே அரக்கி அரக்கர் விலக்கி துளக்கி ஆக்கும் அனந்தர்கள் குறைக்க முடியா சேமநிதியின் குடிவிடேறவே வருக 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 வருகவே வாழ்க வளர சேமநிதியின் வசத்தில் வாழ்கவே என்று அருள்கின்றார்கள். இருக்கின்ற 2 நிமிடத்திலே சர்வமத மூல மந்திரங்களை விளங்கும் செய்யும் மெய்வழி சபையின் தெய்வம் அவர்கள். மெய்வழி சபையின் தீட்டாகாத பரிசுத்த ஜீவபிராணத்தை தருகின்ற தெய்வம் அவர்கள். அந்த தெய்வம் அவருடைய மேன்மை, இவரும் அவர்கள் தெய்வம் தெய்வம் என்று சொன்னோம். அவருடைய உன்னதம் எல்லாம் யானை வரும் முன்னே மணி யோசை யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்றது போல் தெய்வம் 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 வந்துவிட்டார்கள். அவருடைய உன்னதம் எல்லாம் அடுத்த சபையிலே வரும் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு தந்த நேரத்தை இத்துடன் சிறிது வருத்தத்துடன் பூர்த்தி செய்து கொள்கின்றேன். நமஸ்காரம். சரி, சந்தோஷம் தான். தினமொரு நேரம் என்றன்
திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் விரவிதானே. அனைவருக்கும் நமஸ்காரம்.